சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் சிறுமதான பணி, நினைவேந்தலில் பங்கேற்குமாறு பொது கட்டமைப்பு அழைப்பு. கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் வெளியான தகவல், மன உளைச்சலில் இருந்ததாக அரவிந்த் டி சில்வா வாக்குமூலம். தவறான ஆட்சேபனை, சிவஞானம் மற்றும் சுமந்திரனுக்கு நீதிமன்றம் விதித்த தண்டப்பணம். இலங்கை இந்திய மீனவர் விவகாரம், தமிழக கடற்தொழிலாளர்களை விடுவிக்குமாறு கோரும் விஜய். தமிழக சட்டசபையில் நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு, பெரும்பான்மையை நிரூபித்த விஜய். பதவி விலகுமாறு பிரித்தானிய பிரதமருக்கு தொடரும் அழுத்தம், சுகாதார அமைச்சரை சந்திக்க திட்டம். இனி விரிவான செய்திகள். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் சிரமதான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வுகள் எதிர்வரும் மே மாதம் 18ஆம் தேதி தமிழர் தாயகமெங்கும் உணர்வுபூர்வமாக இடம்பெறுகின்ற அதே வேளையில் முள்ளிவாய்க்கால் முற்றத்திலும் பிரதான நிகழ்வு இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பகுதியிலேயே தமிழர்கள் கொன்றளிக்கப்பட்டதன் 17வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகளின் ஆரம்பகட்ட பணியாக தமிழின படுகொலை வாரத்தின் ஆரம்ப நாளான நேற்று முன்தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் முன்னெடுக்கப்பட்டன. இதற்கமைய முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் சிரமதான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதோடு முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பரிமாறப்பட்டன. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் நிகழ்விலே மக்கள் அனைவரையும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ளனர். அத்தோடு முள்ளிவாய்க்கால் கஞ்சியை சரியான முறையில் பரிமாறுமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் வியாபார நடவடிக்கைகளை தவிர்த்து கொள்ளுமாறு பொது கட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்தனர். இதேவேளை முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகள் மற்றும் 2006ஆம் ஆண்டு A9 வீதி தாண்டிக்குளத்தில் படுகொலை செய்யப்பட்ட விவசாய கல்லூரி மாணவர்கள் ஆகியோரிற்கும் வவுனியாவில் உணர்வுபூர்வமான முறையில் அஞ்சலி நிகழ்வொன்று இடம்பெற்றிருந்தது. வவுனியா திருநாவட்குளம் 3ஆம் ஒழுங்கையில் இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வினை போராளிகள் நலன்புரி சங்கம் மற்றும் தமிழ் தேசிய ஏற்பாட்டாளர்கள் இணைந்து முன்னெடுத்திருந்தனர். நிகழ்வின் ஆரம்பத்தில் போரில் மடிந்த உறவுகளுக்காகவும் படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களுக்காகவும் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதுடன் மலர் அஞ்சலியும் இடம்பெற்றது. இதன்போது போர்க்காலத்தில் வலிகளையும் பட்டினியையும் நினைவூட்டும் குறியீடாக அமைந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கி வைக்கப்பட்டது. இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர் ஸ்தானிகர் மெத்தியோ டாக்போத்திற்கும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு நேற்று மாலை முல்லைத்தீவு கள்ளப்பாடு வடக்கு பகுதியில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனின் மக்கள் தொடர்பகத்தில் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் உள்ளிட்ட வன்னி பிராந்தியத்தில் நிலவும் நில ஆக்கிரமிப்புகள், விவசாயிகள் மற்றும் மீனவ மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், மக்களின் வாழ்வாதார நிலைமைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ரவிகரன் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகருக்கு எடுத்துரைத்துள்ளார். அத்துடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தொடர்பிலும் ரவிகரன் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகருக்கு தெளிவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தொடர்பில் மக்கள் மத்தியில் அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் சமூக ஊடகங்களில் செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாக வைத்தியர் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். எனவே முறையற்ற செய்திகள் தொடர்பில் மக்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலை மருந்து களஞ்சிய சாலையில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற தீ விபத்து தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தினரால் 2 குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். வைத்தியசாலைக்கு வெளியே உள்ள அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அது அனர்த்தம் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் வைத்தியசாலை மட்டத்தில் ஒரு குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக கூறினார்.
அந்த குழு அனர்த்தத்திலிருந்து மீட்கப்பட்ட மருந்துகளின் இருப்பு எடுக்கும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதன் அடிப்படையில் தீயில் எரிந்த மருந்துகளின் பெறுமதிகள், களஞ்சிய சாலை சேத விவரங்களை கணக்கிடும் பணிகளை ஆரம்பித்துள்ளதாகவும் கூறினார். அதே நேரம் அனர்த்தம் நடைபெற்ற இடம் யாழ்ப்பாண காவல்துறையினரின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளதாகவும் தடயவியல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். விசாரணைகள் முடிந்ததும் அதன் அறிக்கைகளை சுகாதார அமைச்சுக்கு சம்பந்தப்பட்ட ஏனைய தரப்பினருக்கும் அனுப்பி வைக்கப்படும் என வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். அத்துடன் நிரந்தர மருந்து களஞ்சிய சாலை அமைத்து தருமாறு சுகாதார அமைச்சிடம் கோரியுள்ளதாகவும் கூறினார். வைத்தியசாலையில் தற்போது சேவைகள் தடையின்றி நடைபெற்று வரும் நிலையில் மருத்துவ சேவைகள் தொடர்பிலும் மருந்து இல்லை என்று சமூக வலைதளங்களில் சிலர் முறையற்ற செய்திகளை பரப்பி மக்கள் மத்தியில் வைத்தியசாலை தொடர்பில் அவநம்பிக்கையை ஏற்படுத்துவதாக அவர் விசனம் வெளியிட்டுள்ளார். எனவே மக்கள் அது தொடர்பில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் தவறான ஆட்சேபனையை தாக்கல் செய்தமைக்காக தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோர் வழக்கு செலவாக தலா 10,000 ரூபாவை வழக்காளியான பொன்னம்பலம் ராசேந்திரனுக்கு வழங்க வேண்டும் என யாழ் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவுகளின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் அறிவுறுத்தலுக்கு மாறாக செயற்பட்டதாக கூறி வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர் பொன்னம்பலம் ராசேந்திரம் கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து MA சுமந்திரனால் கடிதம் ஒன்றின் மூலம் இடைநிறுத்தப்பட்டிருந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து குறித்த பிரதேச சபை உறுப்பினர் சுமந்திரன் தன்னை எந்த அடிப்படையுமற்று மத்திய குழுவின் தீர்மானம் எதுவுமின்றி கட்சியிலிருந்து தன்னிச்சையாக நீக்கியதாக யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். குறித்த வழக்கில் முன்னிலையான தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் செயலாளர் MA சுமந்திரன் குறித்த வழக்கு தாக்கல் செய்வதே தவறு என தமது ஆட்சேபனையில் எழுத்து மூலம் தாக்கல் செய்திருந்தனர். இருதரப்பாலும் எழுத்துமூல சமர்ப்பணங்கள் தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து நேற்றைய தினம் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது தமிழரசு கட்சியின் தலைவராலும் செயலாளராலும் முன்வைக்கப்பட்ட ஆட்சேபனைகள் தவறானது என கூறி நீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்தது. குறித்த வழக்கானது தொடர்ந்தும் நடாத்தி செல்ல உத்தரவிடப்பட்டிருப்பதுடன் தமிழரசு கட்சியின் தலைவர் மற்றும் செயலாளர் தலா 10,000 ரூபாவை குறித்த ஆட்சேபனையை எழுப்பியதற்கான வழக்கு செலவாக வழக்காளியான பொன்னம்பலம் ராசேந்திரனுக்கு செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த வழக்கானது எதிர்வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிணையில் விடுதலை செய்யப்பட்ட தன்னை மீண்டும் சிறைக்கு அனுப்ப முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதாக உயிரிழந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன தன்னிடம் கூறியதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்ற அதிகாரி கபில சந்திரசேனவின் மரண விசாரணை குறித்த சாட்சியம் அளிப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கில் விளக்கமறியலில் இருந்து பிணையில் வெளியில் வந்த நிலையில் உயிரிழந்த கபில சந்திரசேனவின் மரண விசாரணை கொழும்பு கோட்டை நீதவான் பசங்க அமரசேன முன்னிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் விசாரணைகளில் முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். அதற்கமைய மேலதிக அறிக்கையுடன் பிரேத பரிசோதனை தொடர்பான 2 இணைப்புகளையும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். அதற்கமைய உயிரிழந்தவரின் உடலில் இருந்து பெறப்பட்ட 2 இரத்த மாதிரிகளை ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பி அறிக்கை கோர அனுமதிக்குமாறு காவல்துறையினர் கோரியிருந்தனர். அத்துடன் கபிலவின் கையடக்க தொலைபேசி அதிக பாதுகாப்பு வசதிகளை கொண்டது எனவும் இதுவரை அதனை திறக்க முடியவில்லை என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். முக அடையாளத்தை தொழில்நுட்பம் பயன்படுத்துவதாகவும் அவரது உடலின் முகத்தை காட்டி அதனை திறக்க முயன்றதாகவும் அது தோல்வியடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அதனால் குறித்த தொலைபேசியை அதன் தாய் நிறுவனத்திற்கு அல்லது பொருத்தமான ஒரு நிறுவனத்திற்கு அனுப்பி அதனை திறப்பதற்கான உத்தரவை வழங்குமாறு அவர்கள் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டனர். அத்துடன் சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கழுத்தில் கட்டப்பட்டிருந்த பட்டி அரச ரசாயன பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதா என நீதிமன்றம் வினவியது.
அதற்கு பதிலளித்த காவல்துறையினர் தற்போது நீதிமன்ற சான்று பொருளாக உள்ளதாகவும் விரைவில் பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். மேலும் சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட சில மருந்துகள் மற்றும் இனங்காணப்படாத மாத்திரைகள் பிரேத பரிசோதனை செய்த மருத்துவ குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் பின்னர் அரச ரசாயன பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறையினர் கூறினர். டிட்வா புயலினால் வீடுகளை இழந்த கண்டி மாவட்ட மக்களின் மீள்குடியேற்ற பணிகளை விரைவாக நிறைவு செய்யுமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதற்காக தேவையான காணிகளை விடுவிக்கும் செயல்முறையின் முன்னேற்றம் குறித்தும் பிரதேச செயலக மட்டத்தில் கேட்டறிந்த ஜனாதிபதி எழுந்துள்ள சிக்கல்களை தீர்த்து அந்த பணிகளை விரைவாக நிறைவு செய்யுமாறும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டுள்ளார். கண்டி மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற கண்டி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்தார். டிட்வா புயலுக்கு பின்னர் கண்டி மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவதற்கும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராய்ந்த ஜனாதிபதி பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு நஷ்ட ஈடு வழங்கும் பணிகளில் முன்னேற்றம் குறித்து ஒவ்வொரு பிரதேச செயலாளரிடமும் தனித்தனியாக கேட்டறிந்தார். அத்துடன் அதிக அபாய பிரதேசங்களுக்குள் உள்ளடங்கும் மக்களை வேறு இடங்களில் குடியேற்றுவதற்கான காணிகளை அடையாளம் காணும் செயல்முறை மற்றும் அதில் எழுந்துள்ள சிக்கல்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதிக அபாய பிரதேசங்களில் மக்கள் குடியேறுவதை தடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் அது தொடர்பான தீர்மானங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துவது அவசியம் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். தனியார் தோட்டங்களில் வசிக்கும் மற்றும் மீள்குடியேற்றப்பட வேண்டிய தோட்ட தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்தும் ஜனாதிபதி கவனம் செலுத்தினார். மன்னார் மாவட்டத்தில் சிறுபோக நெற்பயிற்சிகைக்காக அரச காணிகளை பங்கீடு செய்யும் போது வறுமை நிலையில் உள்ள விவசாயிகளுக்கும் பயன்பெறும் வகையில் பங்கீடு முன்னெடுக்கப்பட வேண்டும் என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார். மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்ற போது சிறுபோக நெற்பயிற்சிகைக்காக காணிகளை பகிர்ந்தளிப்பதில் நிலவும் சர்ச்சைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. ஏலமுறையின் மூலம் காணிகளை வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்ட போதிலும் அது தொடர்பில் இறுதி முடிவெடுப்பதற்காக தனியானதொரு விசேட கூட்டத்தை நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. இதன்போது வறுமை நிலையில் உள்ள விவசாயிகளின் நலனை உறுதிப்படுத்தும் வகையில் காணி பங்கீடுகள் அமைய வேண்டும் என ஆளுநர் சுட்டிக்காட்டினார். மன்னர் மணல் திட்டுக்களை மையப்படுத்திய சுற்றுலா கப்பல் போக்குவரத்து சேவையை ஆரம்பிப்பது தொடர்பான விடயத்தில் மன்னர் பிரதேச சபை தனது அனுமதியை துரிதமாக வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. மேலும் மாவட்டத்தில் பொதுமக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு போக்குவரத்து பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டு உரிய தீர்வுகள் முன்மொழியப்பட்டன. ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக கடற்றொழிலாளர்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தமிழக முதலமைச்சர் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளார். தமிழகம் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியைச் சார்ந்த 6 கடற்றொழிலாளர்கள் நேற்று ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் ஸ்ரீலங்கா கடற்படையால் ஏற்கனவே 54 கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் 264 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையிலேயே இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக கடற்றொழிலாளர்களை விடுதலை செய்ய உடன் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தமிழக முதல்வர் விஜய் இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு மீதான நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு இன்று நடைபெற்றுள்ளது. தமிழக சட்டசபையின் கூட்டத்தொடர் இன்று காலை ஆரம்பமான நிலையில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான தொடக்க உரையை விஜய் ஆற்றியுள்ளார். அதனைத் தொடர்ந்து பெரும்பான்மையை நிரூபிக்கும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது. சட்டசபை தேர்தலில் 108 இடங்களை தமிழக வெற்றிக் கழகம் கைப்பற்றிய நிலையில் ஏனைய கட்சிகளின் ஆதரவுடன் முதலமைச்சர் விஜய் பதவியேற்றுக் கொண்டார். இவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றனர். இந்த நிலையில் நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு நடாத்தி சட்டசபையில் இன்று விஜய் பெரும்பான்மையை நிரூபித்துள்ளார். பிரித்தானியாவில் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மற்றும் 2 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் தொழில் கட்சி பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் பிரதமர் சேர் கேர் ஸ்டாமரை பதவியிலிருந்து விலகுமாறு அழுத்தங்கள் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் பிரதமர் இன்று சுகாதார அமைச்சர் வெஸ்ட் கீட்டிங்கை இன்று காலை சந்திக்க உள்ளார்.
4 அமைச்சர்கள் பதவி விலகிய நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் சிரமதான பணி, நினைவேந்தலில் பங்கேற்குமாறு பொது கட்டமைப்பு அழைப்பு. கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் வெளியான தகவல், மன உளைச்சலில் இருந்ததாக அரவிந்த் டி சில்வா வாக்குமூலம். தவறான ஆட்சேபனை, சிவஞானம் மற்றும் சுமந்திரனுக்கு நீதிமன்றம் விதித்த தண்டப்பணம். இலங்கை இந்திய மீனவர் விவகாரம், தமிழக கடற்தொழிலாளர்களை விடுவிக்குமாறு கோரும் விஜய். தமிழக சட்டசபையில் நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு, பெரும்பான்மையை நிரூபித்த விஜய். பதவி விலகுமாறு பிரித்தானிய பிரதமருக்கு தொடரும் அழுத்தம், சுகாதார அமைச்சரை சந்திக்க திட்டம். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.